இளைஞர்களுக்கும் என்போன்ற தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம். முருகா முகந்தா மால் மருகா துஷ்டர்களை சம்கரித்து இஷ்டர்களுக்கு அருள் புரியும் பரந்தாமனின் மருகா முன்னவனா
மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனா விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, உனது அருளால் எப்போது மறவாத வாழும் இந்த குறிஞ்சி நில கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகனிக்கும் மகளாக பிறப்படுத்தி வள்ளுவரிடத்தில் கல்வி கற்று கற்றவரிடத்திலும் மற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் வாங்க வைக்க வேண்டும். கந்தா, கார்த்திகையா, சரவணா, ஷண்முகா, ஆறுமுகா, சிங்கார வேளா, செந்தில் குமரா, நீதானப்ப எனக்கு எந்நாட்டு மக்களுக்கு நல்லாசை கூற வேண்டும் முருகா. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, மலனி மலையாண்டி, வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவன் வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, மலனி மலையாண்டி. சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, இங்கே சினப்பொட்டி மலை ஏறி அமர்ந்தாண்டி. சிவனாண்டி மகனாக பிறந்தாண்டி, இங்கே சினம் கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி. நவலோக மணியாக நின்றாண்டி, நவலோக மணியாக பிறந்தாண்டி, இங்கே நடமாடும் துணையாக அவன் தாண்டி, இங்கே நடமாடும் துணையாக அவன் தாண்டி, அவன் தாண்டி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, மலனி மலையாண்டி. பாலாபிஷேகங்கள் கேட்பாண்டி, பஞ்சாமிர்தம் பெண்ணில் குளிப்பாண்டி. பாலாபிஷேகங்கள் தான் கேட்டாண்டி, பஞ்சாமிர்தம் கொண்டு வருவாண்டி, காலார மலை ஏற வைப்பாண்டி. தானாக மலையேற வைப்பாண்டி. கந்தா என்றால் இங்கு வருவேன் என்று, கந்தா என்றால் இங்கு வருவேன் என்று சொல்லி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சித்தர்கள் சீடர்கள் சில கோடி, அவன் செல்வாக்கு எவர் கேடு வருகோடி. சித்தர்கள் சீடர்கள் சில கோடி, அவன் செல்வாக்கு எவர் கேடு வருகோடி. முருகனின் செல்வாக்கு எவர் கேடோ வருமோடி. சித்தர்கள் சீடர்கள் சில கோடி, அவன் செல்வாக்கு எவர் கேடு வருமோடி. பக்தர்கள் தினம் தோறும் பல கோடி, பக்தர்கள் சிலர் கோடி பல கோடி, பக்தர்கள் தினம் தோறும் பல கோடி. திரு புகழ் பாடி வருவோர்கள் கொண்டாடி, திரு புகழ் பாடி வருவோர்கள் கொண்டாடி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, ஆண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, பழனி மலையாண்டி. நன்றிங்க. எல்லாருமே முருகன் மேலே இவ்வளோ பக்தியா? கண்டிப்பா. இப்போ எல்லா தெய்வத்தையும் விட்டுட்டாங்க. எது? திருப்பதி, அப்புறம் அம்மன் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ முருகனை தான் இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன காரணம் என்னென்னா, இப்போ மக்களுக்கு அருள் புரிய தமிழ் கடவுள் யாருன்னா அது முருகன் தானே. கைத்தட்டி அன்புகளுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கலியுக தெய்வமே கந்தானியே, கலியுகத்துக்கு தெய்வமே முருகப்பெருமான் தான். அப்படிங்கிற அவரோட பக்தர்கள் வந்து உலகமே அவரோட பக்தர்கள் தான். ரொம்ப சந்தோஷம். வெண்டட்டு செண்டட்டு கிடைக்காத தட்டு பாராட்டு. இந்த பாராட்டு கை தட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி, வணக்கம். அது ஒன்றையே சேரட்டும். இறைவன் முருகனுக்கு நீங்கள் பாடினாலும் தான் இறைவனுக்கு அம்மா அவர் இல்லாமல் கடவுள் இல்லாமா அப்படிங்களா? இதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தானே. என்னங்க அப்படி சொல்கிறீங்க? தம்மந்தல் என்னங்க ஏன் அப்படின்னா, ஏன்னா மூவேறு முருகங்கள் போற்றி முகமொழியும் கருணை போற்றி எவ்வேறும் துதிக்கின்ற ஈரார் தோல் போற்றி அப்படின்னு சொல்லி முருகனோட பெருமையை சொன்னோம். ஆத்தாளை இங்கு சிவகாமி வள்ளியை
இந்த அன்னமில்லா பூத்தாளை, பூவிடங்காத்தாளை, மாதுளம்பு நிறத்தாளை, சாத்தாளை ஒருபோதும் மறவாத ஒருவர்களுக்கு ஒரு தீங்கிலை என்றேனுங்க. காளியாகவும் நீலியாகவும் கரு மாரியாகவும் உலகமில்ல உபக்கரையாக விளங்கும் ஆத்தா பாத மலரனே தொட்டு வணங்க வேண்டும். காரணம் அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, முடிவும் கிடையாது, முடிவும் கிடையாது இல்லையா? அப்போ சிவனுக்கு நிகரானவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். தமிழ் அப்படின்னு எடுத்துட்டாலுமே முருகன் தாங்க. தமிழ் கடவுளை யாரை சொல்லுவோம்? முருகப்பெருமான் தான் சொல்லுவோம். அப்போ தமிழுக்கு தந்தை யார் அப்படின்னா சிவபெருமான் இல்லையா? தந்தைக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகப்பன் சுவாமியர் என்று பெயர்பட்டவர் முருகப்பெருமான். இனியது கேட்பேன் கண்ணினடி வேளா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஆதியை தொழுதல், அதனும் இனிது அறிவினர் சேர்தல், அதனும் இனிது அறிவுள்ளவரை கனவுளும் நனவுளும் காண்பது தானே. முருகனுக்கு எவ்வளோ ஒரு பெருமை அப்படின்னா அவரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த அன்னை ஆதி பராசக்திக்கு எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா? வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரங்குவித்து பாடி வந்தோ காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உள்ளே வணங்குகிறோம் கருமாரியம்மா, நாங்கள் உள்ளே வணங்குகிறோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நீரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமென்று உண்புகளை தஞ்சமென கொண்டு, நீரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமென்று உண்புகளை தஞ்சமென கொண்டு, கோரும் மறையாமோ தந்திடுவாள் என்று, கோரும் மறையாமோ தந்திடுவாள் என்று, குருதமா அன்ற திரு கூட்டமெல்லாம் இங்கு, குருதமா அன்ற திரு கூட்டமெல்லாம் இங்கு, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, நாங்கள் உள்ளே வணங்குகிறோம் முத்து மாரியம்மா. உன்னை வணங்கிடுவோம் கருமாரியம்மா. திருத்தாமல் அணிந்து வந்தோம் மனம் மகிழத்தான், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான். திருத்தாமல் அணிந்து வந்தோம் மனம் மகிழத்தான், தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான். வருவார் நம் வாழ்வில் எல்லாம் வளம் பெருகத்தான். மாறுபாட்டு வாழ்வையெல்லாம் மனமு மகிழ்ந்துதான். உன்னை வாழ்த்துகிறோம் மனதில் எல்லாம் இன்ப பெருகத்தான். உன்னை வாழ்த்துகிறோம் மனதில் எல்லாம் இன்ப பெருகத்தான். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, நாங்கள் உள்ளே வணங்குகிறோம் கருமாரியம்மா, உன்னை வணங்கிடுவோம் கருமாரியம்மா. உள்ளே வணங்குகிறோம் கருமாரியம்மா. நன்றிங்கண்ணே, நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா நன்றிங்கண்ணே. ஒரு நடிகர்களுக்கு வந்து ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. அகத்தின் அழகு முகத்தை பார்த்தால் தெரியும், முகத்தோட அழகு கண்ணாடியை பார்த்தால் தெரியும், கண்ணாடியோட அழகு பின்பத்தை பார்த்தால் தெரியும், பின்பத்தோட அழகு ரசத்தை பார்த்தால் தெரியும். முகம் அழகாக இருக்கா இல்லை அப்படின்னு அதாவது ரசிகர்கள் முகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், கண்ணாடியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் ஒரு நடிகர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. ஏன்னா ஆடல் பாடல் கரகாட்டம் பாட்டு கச்சேரி அப்படிம்பாங்க. 10 மணிக்கு 8 மணிக்கு ஆரம்பித்து 11 மணி 12 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த நாடகம் மட்டும் பாருங்கள், 10 மணிக்கு ஆரம்பித்து 5:30 6 மணி வரைக்கும் நடக்குது. அப்படின்னா என்ன காரணம்? உங்கள் முகத்தை பார்த்து உங்களை வச்சு தான் நாங்கள் நடத்த முடியும். இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இயல் இசை கரகாட்டம் அப்படின்னு சொல்லலாம், இயல் இசை பாட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லலாம், இயல் இசை
ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இயல் இசை நாடகம் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னா 64 கலைகள்லையும் வந்து அழியாத கலைகள் எது அப்படின்னா நாடக கலை மட்டும்தான். ஆகையினால தான் இந்த நாடகத்துக்கு மட்டும் முன்னோர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நாடகத்தை நல்ல ஒரு மனமாற முகமலர்ச்சியோடு பார்க்கணும் அப்படின்னா இப்படி ஒரு ரசிகர்கள் இருக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்துட்டாலும் முருகனே இன்னும் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்களா? ஏன்னா அவருக்கு பேசதான்டா இருக்கு இந்த கூட்டத்தில். முருகன் எப்போ வருவார் என்று வழிமேலே விழி வைத்து காத்திட்டே இருக்குங்க. 5 வயசுல அறியாத பருவத்தில் பிஞ்சிலேயே சொன்னார், நான் தான் வந்து உன்னை திருமணம் முடிக்க போறேன் அப்படின்னு. அவர் எப்போ வருவார் என்று ஏக்கம். ஏன்னா காதல் 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 காதலும் போய் சாதல் சாதல் சாதல். ஒருத்தரை பார்த்து ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு காதலிக்க கூடாது. காதலிக்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதையும் மீறி காதலிச்சுட்டு அவரே திருமணம் முடிச்சுக்கணும். ஆசைப்பட்டுட்டு காதலிச்சுட்டு யார அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த 5 நிலத்திலையும் குறிஞ்சி நிலத்துக்கு குலக்கடவுள் யார் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகனை வந்து மனசார காதலிச்சுட்டு அவரை திருமணம் முடிக்கணும். காதல் அப்படின்னா தவறாக நினைக்கக்கூடாதுங்க. காதலுக்கு மாதிரி வேறு அன்பு. இந்த அன்பான காதலை யார் மேலே வைக்கணும்? நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தை மேலே வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். ஏன் தாயும் தந்தை மேலே வந்து முதல் அன்பான காதலை வைக்கணும் அப்படின்னா திருவள்ளுவராகப்பட்டவர் அன்று பாருங்க 1330 திருக்குறள் எழுதினார். அதில் முதல் திருக்குறளை வந்து அகர முதல்ல எழுத்தலாம் ஆதி பகவான் முதற்றே உலகு தாயும் தந்தைக்கு முதல் எடுத்து கொடுத்தார். ஆகையினாலதான் தாயின் தந்தைக்கு வந்து முதல் அன்பான ஒரு காதல் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய காரணம் எப்படின்னா நம்மளை உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தது யாரு அப்படின்னா நம்மளை பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தையும். நம்மளை உருவாக்குறது யார் அப்படின்னா தாயும் தந்தையும் தான். அதே முதல் அன்பை வந்து அன்பான காதலை தாயும் தந்தை மேலே வைக்கக்கூடிய காரணம். அதுக்கு பிறகு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசன் என்ற குருவி மேலே காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். நம்ம வணங்கக்கூடிய தெய்வத்தை மேலே காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். இரவெல்லாம் ஆட்டம் பகலெல்லாம் தூக்கம் நமக்கு. ஆனால் நமக்கு என்ன நிலைமையோ அதே போல தான் காவல்துறை ஐயா அவர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துலையும் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறது யார் அப்படின்னா காவல்துறை ஐயா அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட காவல்துறை ஐயாவர்களை மலர்ந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். காயமெனும் பையடா வெறுங்காத்தடிச்ச பையடா மாயவனார் செய்யப்பட்ட மண்பாண்ட ஓடடா. ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா உயிர் இருந்தாங்க வாழ முடியும், உயிரே இல்லை அப்படின்னா வாழவே முடியாது. அப்படிப்பட்ட உயிரை கூட பெரியதாக நினைக்காம தன் உயிரை மணியை வச்சு கட்டிய மனைவியை விட்டு பெற்றெடுக்கக்கூடிய தாயும் தந்தையை விட்டு நாட்டுக்காக பாடுபட போறாங்க யாரு? ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேல வந்து காதல் அப்படின்னு ஒரு அன்பை வைக்கணும். இப்படி பலவிதமான காதல் இருந்துட்டாலும் என்னுடைய காதல் தெய்வீக காதல். எப்படிப்பட்ட காதல்? அந்தி வரும் காதல். அழகே வா அருகே வா அழகே வா தலைவா அழகே வா அருகே வா அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அழகே வா வா வா
வா வா வா அருகே வா. நன்றிங்கண்ணே. இங்கு வள்ளியா நடிக்கும் அன்னலட்சுமி அவர்களுக்கு புத்தாக்குடியை சேர்ந்த இளைஞர் சார்பாகவும் புத்தாக்குடியை சேர்ந்த செகிடி என்ற செல்வநகர இளைஞர் சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகின்றோம். எனக்கு பொன்னாடை அணிவித்த ஏன்னா துணி கொடுத்தா பிணி விலகும், துணி கொடுத்தா பிணி விலகும், கோடி கொடுத்தா கோடி நன்றி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே போல் எனக்கு பொன்னாடையை போத்திய அன்புல் உள்ளம் கிராமத்தில் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அவர்களுக்கும் நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அண்ணன் வரணும், தோழி வரணும், எல்லாம் சேர்ந்து போகணும். எல்லாம் சேர்ந்து போனால் தான் இடம் நல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பாருங்கள் 7 ஆண் குழந்தையாக பிறந்துருச்சு. 7 ஆண் குழந்தையாக பிறந்ததுனால் நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை அப்படின்னு மன வருத்தம். இந்த மன வருத்தத்தோட முருகப்பெருமனிடம் போய் வேண்டினார், எனக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவளை பிறந்து விட்டா அந்த பெண்ணை உனக்கே பணிவிட செய்ய சொல்கிறேன் அப்படின்னு வேண்டினார். ஏன் எங்கள் அப்பா பெண்மகள் கேட்டார்? ஒரு குடும்பத்தில் எத்தனை ஆண்மகன் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவங்க இருக்கணும். பெண்மகள் இருந்தால் தான் மகாலட்சுமி அந்த குடும்பத்தில் போய் குடியிருப்பாங்க. பெண்மகள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி போய் வாசம் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு 7 ஆண் குழந்தையே பெண் குழந்தையிலே அப்படின்னு சொல்லி வேண்டினார். வேண்டின நேரத்தில் பாருங்கள் வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போன இடத்துல வள்ளிக்கிழங்கு வெட்டின பள்ளத்து அருகில் வள்ளிக்கிழங்கு கொடியில் என்னை கண்டெடுத்துட்டார். என்னை பார்த்த உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையே எடுத்து வந்து வள்ளி என்று பேர் வைத்து நாளொரு மினியும் பொழுதோறும் மனமாக வளர்த்துட்டு வரார். எந்த குறைபாடும் இல்லை. எனக்கு என்ன ஒரு இடம் கொடுத்து எங்கள் அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு வராரோ அதில் அந்த தோழி பிள்ளைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாரு. போனால் வர மாட்டேங்கிற, வந்தால் போக மாட்டேங்கிற. எப்படி நல்ல பிள்ளைங்களா? தோழி பிள்ளை பார்க்கல எப்படி பார்ப்போம்மா? அதிசயமா அரிசி போட்டு மேல நீட்டு இருக்கு. அதிசயமா இருக்கு நீங்க பார்க்கலன்னு சொன்ன உடனே. பூமாலை ஒரு பாவையானது, பொன்மாலை ஒரு பாடல் பாடுது. இத பார்க்க பார்க்க புதுமை, இது கேட்க கேட்க புதுமை, இது யாரால் வாழ்வது? பூமாலை ஒரு பாவையானது, பொன்மாலை ஒரு பாடல் பாடுது. இத பார்க்க பார்க்க புதுமை, இது கேட்க கேட்க புதுமை, இது யாரால் வாழ்வது? பூமாலை ஒரு பாவை
மணி ஸ்டார் மிருதங்க சக்கரவர்த்தி அனைத்தையும் தெரிஞ்சு வாசிக்கிறது ஆல்ரவுண்டு தாய் போல தாளம் அப்படிம்பாங்க. இந்த ஹார்மோனியமோ இந்த மிருதங்கத்தை கொண்டு வந்து வச்சுட்டு உட்கார்ந்த பத்தாதுங்க. கவிஞர் சொன்னார், கை விரல்களில் பிறந்தது நாதம். இந்த விரல்கள் அந்த பாடுபட்டாதான் சுதி வரும், தாளம் வரும், லயம் வரும். விரல்கள் அந்த பாடுபடலை அப்படின்னா சுதியும் வராது, தாளமும் வராது, லயமும் வராது. சும்மாவா சொல்லணும்? அண்ணன் நான் அருண் அண்ணன் அப்படின்னா உலகமே எல்லாம் புகழ் பெற்றவர். ஆமாம், அதில் இருந்து தொட்டுட்டாலுமே அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. மகிழ்ச்சி, நன்றி நன்றி. நான் சொல்லணுங்கிறதே கிடையாது. அதே போல் தம்பி சும்மா சொல்லக்கூடாது, அருமை. ஏன்னா புலிக்கு பிறந்து பூனை ஆகுமான்னு சொல்வார்கள். அருமையாக வாசிப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை காட்டில் என்ன அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறத ஒளிபெருக்கி தான். ஒளிபெருக்கி சரியாக இருந்தால் தான் டிஆர் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக டிஆர் மகாலிங்கம் வந்தாலும் சரி, சீர்காழி கோவிந்தராஜா வந்தாலும் சரி, பட்டுக்கோட்டையார் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாடகரோ பாடகியை வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியும். ஒளிபெருக்கி சரியில்லை அப்படின்னா எப்படிப்பட்ட பெரியவர்கள் வந்தாலும் பாடி பேர் வாங்க முடியாது, ஆசமாக போயிடும். கண்டிப்பாக அருமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தோரணங்கள். தனம் ஆடியோஸ் அருமை அருமை. மனம் தானே, சரி. தனம் தரும், கல்வி தருமாங்க, உனக்கு எல்லாமே தருமியா அப்படிங்கிறதுனால ஓராள உட்காருங்க. என்ன மாற்றுவாங்க, ஒருத்த போய் ஓய்வு எடுக்கிறது அடுத்தவங்க வந்து உட்காருவாங்க. எனக்கு மாத்திரை தான் பிடிக்காது, ஒரே மாதிரி இருக்கும். அப்படிங்களா? அப்படிங்கிறதுனால சம்பந்தி பூவை பறிக்கணும், மாலையாக தொடுக்கணுங்கிறதுனால செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடிச்சிட்டு, செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தால் சோடிச்சிட்டு, சிங்காரமா மேலும் கட்டு சேர போரே மேலும் கட்டி, சித்தாட பூவின மாமன பார்த்து, சித்தாட பூவின மாமன பார்த்து, செதிய சொல்லித்தான் மாலைய மாத்தி, பூ மாலை கட்டு தேடி வந்தால் சோடிச்சிட்டு. நன்றிங்க, நன்றி நன்றி. ஆமாம், அண்ணன் வரணும், தோழி வரணும். அண்ணனுக்கு கெட்ட எண்ணங்கள் அதிகம். யாரை விட சொத்து எப்படி போனால் நமக்குண்ணா தன்னோட சொத்து பத்திரமா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த தோழி பிள்ளை பின்னாடி தான் போகிறாரு. நம்ம தங்கச்சி எங்கே போகிறா, என்ன செய்கிறா, கொஞ்சம் கூட கவனிப்பே இல்லை. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வீட்டு பொருள் அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. நம்ம பொருளை பாதுகாக்க யார் வரணும்? ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அந்த காலத்தில் வந்து 16 வயது பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் தான் பாதுகாப்பு, மனக்கட்டுப்பாடு. அதான உண்மை. கண்டிப்பாக. ஏன்னா அப்பா அம்மா வந்து அந்த காலத்தில் 16 வயது வரைக்கும் பாதுகாத்தாங்க.
அடுத்து 18 வயது வரைக்கும் பாதுகாத்தாங்க. இப்போ காலப்போக்கில் 21 வயது வரைக்கும் 21 வயது வரைக்கும் தான் அப்பா அம்மா இவர்களை எல்லாம் பாதுகாப்பாங்க. 21 வயதை தாண்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காட்டுக்கு போகிற வரைக்கும் பாதுகாக்கிறது யார் அப்படின்னா வரக்கூடிய கணவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட கணவர் வரணும், எதிர்பார்க்கணும். அப்படிங்கிறதுனால அண்ணன் சொன்ன மாதிரி எத்தனையோ புது பாடல் இருக்குது, நடுத்தரமான பாடல் இருக்குது, பழசுக்கு நிகரானது எதுக்குமே கிடையாது. ஏன்னா எழுதினவர்களை பாடினவர்களை போயிட்டாங்க. அவங்க பாடிய பாடல் உலகம் அழிகிற வரை அழியாத பொருள் எது அப்படின்னா பழசு தான். இப்படிப்பட்ட பழைய பாடல் வாராதிருப்பானோ பொன்னமலர் கண்ணனவன், சேராதிருப்பானோ சித்திரப்பு பாவைதனி.
சிறப்பு பாவைதனே. இங்கு அன்னலட்சியமாக நடிக்கும் வள்ளி அவர்களுக்கு புத்தாக்குடியை சேர்ந்த நடராசன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். பலே பலே. துத்தாக்குடி துத்தாக்குடி அன்புலம் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்புலம் துத்தாக்குடிக்கு ஊர் பொதுமக்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். அதாவது தெரிய உலகத்தில் எத்தனையோ சினிமா நடிகர்கள் இருந்திருக்காங்க. மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக ஒரு உயிரிழந்த ஒரு நடிகர்னா யாரை சொல்லுவோம்? பழைய ஆளில் சினிமா திரையுலகில் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லுவோம். என்ன உண்மை? அதுக்கடுத்து யாரை சொல்லுவோம்? திரை உலகத்தில் ஆமாண்ணா ரொம்ப நன்றி. திரை உலகத்தில் உண்மையாக மக்களுக்காக வாழ்ந்து உண்மையாக இறந்த ஒரு நல்ல ஒரு மாமேதை, ஒரு நல்ல ஒரு நடிகன் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்தை தவிர நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆமாம், இது மறக்க முடியாத ஒரு விஷயம். அவருடைய சார்பாக நான் ஒரு பாடல் பாடுவோம். அந்த வாடத்தை போல மனப்படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படைத்த தென்னவனே, அந்த வாடத்தை போல மனப்படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணப்படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து மண்ணுக்கு சம்பந்த உள்ளில் சொல்றது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வாடத்தை போல மனப்படைத்த மன்னவனே, மணி தோழிய போல குணப்படைத்த தெல்லவனே. நன்றி. நன்றி. எனது வணக்கம். கைத்தட்டி அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. அதாவது இந்த பாடலை பாராட்டி துத்தாக்குடியை சேர்ந்த சரவணன் அவர்கள் பெட்டிக்காரர் DMA அருண் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள்.
அன்பளிப்பு பழகி பெரும்படுத்திய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. அதே போல் தூத்துக்குடி சேர்ந்த திரவியம் ஸ்டெல்லா திரவியம் சேர்ந்த அன்பு உள்ளங்கள் யாருமே அருணை அவர்களை பாராட்டி 100 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அன்பளிப்பு வழங்கி துத்தாக்குடியா சரி அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நடந்த வணக்கம் 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 வணக்கம். இதுக்கெல்லாம் காரணம் அதாவது ஒளிபெருக்கி மிகவும் சிறப்பு. அதான் ஒன்று. இன்றைக்கி நாடக அமைப்பாளர் பேசிய அவருக்கு நன்றி. இங்கே வந்து இசைக்குழுவினருக்கும் நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம். நன்றி.